நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் பிரவேசிக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்திலும் உடைய வார்த்தைகள் பிரவேசித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், ஒவ்வொருவரையும் ரட்சிக்கட்டும். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வந்திருக்கிற 2024வது வருஷத்துல 12வது மாதத்துல கடைசி நாள் பாருங்க. வந்துட்டு இன்னும் ஒரு நல்லா இருந்த ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கு, 1/2 மணி நேரம் இருக்கு வருஷம் பிறப்பதற்கு. ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தை கடைசியாக பாருங்க கவனித்து நீங்க கேட்க வேணும். தேவன் என்னோடு பேசுற வார்த்தை என்ன? ஒவ்வொரு இதயத்துக்கு ஏற்றவாறு கர்த்தர் பேசுகிற தேவன். ஆகவே தேவன் என்னோடு பேசுற வார்த்தை என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போமாக. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று இப்பொழுது வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். எத்தனோ ஆபத்தில் இருந்தோம். இந்த 2024வது வருஷத்துல நம்மோட பழகினவங்க, நெருங்கி பழகினவங்க எத்தனோ பேர் இந்த பூமியில இல்லை. ஆனா நம்மளை பூமியில உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு திட்டம் நம்ம ஒவ்வொரு மேலும் இருக்கிறது. இந்த வருஷத்துல எத்தனோ பேர் பாருங்க பூமியை விட்டு போவதை நாம் பார்க்கிறோம். நாம் உயிரோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார். நாம் இருப்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபைதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. தேவன் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாப்பார் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய பெலனாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சாதாரண தெய்வத்தை நாம் ஆராதிக்கல, பேசுகிற தேவனை, நம்மை விடுவிக்கிற தேவனை, பாதுகாக்கும் தேவனை ஆராதிக்கிறோம். எத்தனோ பாருங்க வியாதிகள் சாவதை நாம் பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளை எவ்வளவு அற்புதமா பாதுகாத்து வழி நடத்துகிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறபடியினால், கர்த்தர் நம்மளை நேசிக்கிறபடியினால், அதுதான் உண்மை. தேவன் அதிகமாக நம்மளை நேசிக்கிறார். நேசிக்கிறபடியினால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். என் ஜனமே, இந்த வேளையில நான் வந்திருக்கிறோம். இந்த வருஷ கடைசியில பாருங்க, இந்த வருஷத்துல கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம். எத்தனோ நாட்கள் சேதங்களும் விபத்துகளும் வந்திருக்கலாம். அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தினாரே. எத்தனை பேர் நன்றி உள்ளவர்கள், இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த 2024வது வருஷத்துல
வாக்குத்தத்த அட்டையை நம்ம பார்த்தோம். பைபிள் பூராமே வாக்குத்தத்த வசனம் தான். அதில் நமக்கு வந்த அந்த வாக்குத்தத்தம் எத்தனை பேருடைய ஜீவியத்தில் நிறைவேறிச்சு சொல்லுங்க பார்ப்போம். கைகளை உயர்த்துவோம். எத்தனை பேருடைய ஜீவியத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறினது? ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க பாருங்க. அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா இல்லையா? ஒரு லட்சியத்தோடு நாம் தேவனை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். என் ஜீவியத்துல இப்ப ஆண்டவர் பேசின வார்த்தை எனக்கு தந்த வாக்கு தத்துவம் பாருங்க. வாக்கு தத்துவ வசனம் இதை ஒரு வாரம் ஏற்கனவே நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்ப பாருங்க, இந்த வாக்கு தத்துவம் இந்த வாடகை வீட்டுல இருக்கும்போது தேவ தூதர் நிக்கிறாங்க. தேவன் இருக்க வலது கரத்தை பிடித்து என்னை தூக்கி உட்கார வச்சார். உண்மையாகவே எத்தனோ இந்த வாக்கு தத்துவம் என் ஜீவியத்துல நிறைவேறிச்சு. நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு நிழலாய் இருக்கிறேன். பாருங்க, இந்த வார்த்தை எனக்கு வந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. நான் சொப்பனமா தரிசனமா தெரியல, நான் படுத்து இருந்தவே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பாருங்க, அப்படியாக ஆண்டவர் வாக்கு தத்தத்தை தந்தார். எங்க பிள்ளைகளுக்கும் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். அதுவும் செய்தியின் பக்கத்தில் கர்த்தர் என்னோடும் பேசினார். ஒரு வாரம் செய்தி கூட கொடுத்தோம். பாருங்க, அப்படி நிறைவேறுது. ஒவ்வொரு ஜீவியத்திலும் நிறைவேறணும். எப்ப நிறைவேறும்? இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை என்னைக்கு நம்பி விசுவாசிக்கிறாயோ, இந்த வசனம் கொடுத்துட்டாருன்னா ஆமா ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிச்சிட்டார். அதுதான் விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாகவே இருக்கிறது. நம்ம தகப்பன் சொல்லிட்டாருன்னா கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்படியே நீ விசுவாசிக்கணும், தந்துட்டாருன்னு. அதான் உண்மையான விசுவாசம். எத்தனை ஜீவியத்துல நிறைவேறிச்சு. லட்சியத்தோடு இருக்கணும். ஆண்டவரே, இந்த 2024 எப்படியோ போயிருச்சு பாருங்க. ஆனா 2025வது வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய இந்த வாக்குத்தத்தம் ஜீவியத்துல நிறைவேறணும் ஆண்டவரே சொல்லிட்டு உன்னுடைய சுபாவம் தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது, அவரை நீ பிரியப்படுத்தும் போது, அவரை நெருங்கி நீ ஜீவிக்கும் போது அந்த வாக்குத்தத்தம், உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். என் ஜனமே, கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். கர்த்தர் யாருக்கு பாதுகாப்பா இருப்பார்? அடைக்கலமாக இருப்பார். கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாய் அடைக்கலமாய் இருப்பார். ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறைகளின் கீழே வைத்து பாதுகாக்கிறது போல நம்மையும் பாதுகாத்து நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாப்பேன் என்று அவர் இந்த வேளையிலும் கூட ஒவ்வொரு இருதயங்களிலும் அவர் பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. வேலி என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. எந்த சத்துருவும் உள்ள வராதபடி பாதுகாக்கிறார். எப்ப நீ தேவனிடத்தில் வரும்போது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்ப நீ கர்த்தருக்குள்ள நெருங்கி இருக்கும் போது எந்த சத்துருவனை தொட முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள நீ காணப்படுவ. கோழி பாருங்க, ஒரு சிக்னல் கொடுக்கும், பறவை வந்துருச்சா தூக்கிட்டு போயிடும். சிக்னல்ல என்ன செய்யணும்? ரெக்கையை தூக்கும், உள்ள குஞ்சுகள்லாம் ஓடி பாதுகாப்பா இருந்துக்கிறோம். அது போலவே நாம் ஆபத்து காலத்தில் வந்திருக்கிறோம். தேவன் அடைக்கலமா இருக்கிறார். நாம் போற வழி சரியில்லைன்னா அவர் சிக்னல் கொடுப்பார், ஏய் நீ போறது சரியில்லை. உடனே என்ன செய்யணும்? திரும்பிடணும். ஆண்டவருடன் நீ திரும்பி போய் வந்து விட வேணும். தேவனை விட்டு தூரமா நீ போய் விடக்கூடாது. தூரமா போனா நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகவே நாம் தேவனுடைய கரத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த தீமைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் என் ஜனமே. தேவனாகிய கர்த்தர் உங்களை காக்கும்படிக்கும் உங்களுடனே கூட இருக்கிறார். கர்த்தரை நம்பி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் பாதுகாப்பாய் அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவன் நம்முடைய திறமையோ நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய பராக்கிரமத்தினாலேயோ அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவருடைய தேவனுடைய ஆவி இல்லைன்னா நம்ம ஜீரோ, ஒன்றும் இல்லை என் ஜனமே. ஆகையினால அவருடைய கிருபையினால அவருடைய இரக்கங்களினால நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு மனம் திரும்பட்டும், நாளைக்கு மனம் திரும்பட்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என் ஜனமே. நாம் இந்த வேளையில ஒரு வார்த்தையை கேட்கிற நாம் நம் ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போமாக. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். உன் உருவம் நடந்து போகும்போது நிழல் வருவது போல
தேவன் உனக்கு நிழலாயிருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அவர் எப்பொழுதும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வேலிக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும் பொழுது நல்ல ஒரு பாதுகாப்பு காணப்படும். இந்த பூமியில ஜீவிக்கிற நாள் கொஞ்ச நாட்கள், 70 பலத்தின் மிகுதியினால் 80. என் ஜனமே, அந்த நாட்களுக்குள்ள ஏதாவது சாதிக்கணும். கர்த்தருக்காக, இயேசுவுக்காக சாதிக்கணும். அவருடைய வழியில, இயேசுவின் வழியிலே செல்லணும். அவருடைய வழினா என்ன? உத்தமமானது, நீதி உள்ளது, நீதி நியாயம் உள்ளது, அன்பு உள்ளது, செம்மையானது. இந்த வழியில நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டும். அப்படி ஏதாவது நீ சாதிக்க வேண்டும். அநேக ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்த வேண்டும். நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆபத்து வருதுன்னா சொல்லிட்டா வரும். சுனாமி ஏதாவது வர, சுனாமியே நம்மளை கூப்பிடும். அந்த சுனாமி வந்து நான் வருவேன், இந்த நேரத்தில் வருவேன்னு சொல்லிட்டு வராது, நினையாத நேரத்தில் வரும். பாருங்க ஆபத்து. ஆனா வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம ஆயத்தமா இருந்தா வந்து நான் பயப்பட வேண்டியதே இல்லை. எந்த ஆபத்துக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். அது போலவே மனுஷகுமாரன் நாம் நினைக்காத நாளிகையிலே அவர் வருவார். என் ஜனமே, அவரை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் அழிந்து போகிறவைகள். அழிந்து போகிறதுக்காக நாம் சண்டைகள் போட்டிகள் எவ்வளவோ இருக்கு. நீ காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாம் நாடி தேட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். நினையாத நாளிகையில அவர் வருவார். ஆகவே நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருக்க வேண்டும். நீங்க தீர்மானம் பண்ணுங்க. 2025 வருஷத்துல ஆண்டவரே நான் தீர்மானம் பண்றேன், வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நான் தரித்திருப்பேன், யாவருக்கும் நன்மையாக நான் பயன்படுவேன். நீங்க எத்தனை பேர் நான் தீர்மானம் பண்றீங்க? அப்படிப்பட்டவருக்கு கர்த்தர் பாதுகாப்பா இருப்பார். இது தேவனுடைய குணங்கள். அவர் நன்மை செய்கிறவராக கிராமந்தோறும் பட்டணந்தோறும் சுற்றி திரிந்தார் என்று நான் பார்க்கிறோம். நீ நற்கிரியை செய்கிறவர்களாய் நீ காணப்படு. நாம் கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. இயேசு ராஜா எந்த நேரத்தில் வருவார்னு தெரியாது. இந்த வேளையிலும் கூட நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஒரு இமைப்பொழுதிலே கண்ணு முடிக்க அங்க இருப்போம். அந்த கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இனி காலம் இல்லை. தேவன் தொடர்ந்து நம்மோடு அவர் பேசுகிறார். இதோ அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நீ காலம் இல்லை, நீ காலம் செல்லாது, நான் என் வருகைக்கு நீ ஆயத்தப்படணும் கூட. ஞாயிற்றுக்கிழமை வாரம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுகிற நாள் தான் இந்த நாள். நாம் கொடுக்கப்பட்ட நாளில் நாம் ஜாக்கிரதையாக ஒரு லட்சியத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. வந்துட்டு ஏனதோனும் ஜீவிக்காதபடி நாம் வானத்தை பூமியும் படைத்த சிருஷ்டித்த அந்த தேவனுடைய பிள்ளை நான் அவருடைய மகள் நான். ஒரு லட்சியத்தோடு என்ன செய்வோம்? ஒரு உறுதியோடு தேவ சமூகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆத்மா ஆதாயப்படுத்தி கொண்டு வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும். இப்படி சிந்தை இருக்கிறவர்களுக்கு தான் என்ன செய்யறாரு? கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். என்னை உண்டாக்கிய எம் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய கரங்களை தட்டி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர்
தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. நேரம் இல்லாதனால சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 17 28 வரை வாசிக்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 17 28 வரை. மைக்கில் வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிப்பார். பாத்தீங்களா, யாரு இந்த வார்த்தையை சொல்றா? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. பாருங்க, அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தில் நம்பிக்கையா இருந்தாங்க என் ஜனமே. வாசிங்க தொடர்ந்து. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. ஒரே உறுதியில இருந்தாங்க. பாருங்க, அதுதான் ரெண்டு பக்கம் உள்ள ஒரே உறுதியில. வாங்கி வை, சிங்கிய ஒரே உறுதியில இருந்தாங்க என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நெபுகாத் நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும். பாருங்க எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாங்க. இப்ப சின்ன ஒரு ஏதாவது சொன்னா நம்ம மறுதளிச்சிடுறோம் கத்தரை. பாருங்க, பேதுரு கூட அவர் 3 தரம் தான் மறுதளிச்சாரு. ஆனா யூதாஸ் பாருங்க ஒரு தரம் தான் காட்டி கொடுத்தா. நம்ம எத்தனோ தரம் காட்டி கொடுக்கிறோம், எத்தனோ தரம் மறுதளிக்கிறோம். பாருங்க, இவங்க பாருங்க ஒரே லட்சியம் இருந்தது. அவங்க ஒரே உறுதியில இருக்காங்க. என் தேவன் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம இருந்தாலும் சரி, விடுவிக்காம போனாலும் அந்த ஆவி ஆத்மா அங்க போகும். சரீரத்துக்காக என்ன செய்யல, சரீரத்தை அழிக்கிறவர்களுக்கு என்ன செய்யல, பயப்படல. அதான் பாக்குறோம். நம்பி இருந்தாங்க, கர்த்தர் என்னை பாதுகாப்பார், அவர் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவன் என்று சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ உறுதியாக இருந்தாங்க. தொடர்ந்து வாசிப்போம். வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூழில் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. கொன்று போட்டது. பலசாலிகள், ஒவ்வொன்றும் 300 கிலோ 200 கிலோ இருக்கும். பலசாலிகள் பாருங்க, அந்த அனல் பட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க அந்த இடத்துல அனல் பட்டு செத்துட்டாங்க. ஆனா ராஜாவின் கட்டளை மீறக்கூடாது. நாங்க 3 பேருமே விழுகுறாங்க அக்கினி சூழல். அப்படிதான் வாசிக்கிறோம். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையிலே நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நெபுகாத் நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான 28வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்பொழுது நெபுகாத் நேச்சர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி நம்முடைய தாசரை விடுவித்தார். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் மேல் அவருடைய நாமத்தில் நம்பிக்கையாயிருந்தா தூதனை அனுப்பி உன்னை விடுவிப்பார். நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தாங்க. என் ஜனமே, இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அவர் மேல் நம்பிக்கையா இரு. நம்பிக்கை ஒருபோதும்
வீண் போகாது. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு என் ஜனமே. இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கர்த்தரையே நம்பி இருந்தாங்க. இந்த வேதம் சொல்லுகிறது கர்த்தரையே நம்பி இருந்தாங்க. ஆகவே கர்த்தர் தூதனை அனுப்பி இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோலவே நாம் எத்தனை பேர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசிக்கிறோம்? அவர் என்னை பாதுகாப்பார், என்னை விடுவிப்பார் என்று அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். அவரை நம்பின ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அவர் விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம்? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென் ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆமென் ஆமென். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம். கரங்களை தட்டி தட்டி நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கிறவர், தூதரை அனுப்பிடுவார். அக்னி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காக்கிறவர். இந்த 2024 வருஷத்துல எத்தனோ ஆபத்து, எனக்கு கூட ஆபத்து வண்டியில அப்படியே நாய் குறுக்க போய் உருண்டு அப்படியே நிதானமே இல்லை, மயங்கிட்டேன். ஆனா அந்த அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்திருக்கேன் பாருங்க. நிதானம் என்னடா அந்நிய பாஷையில, என்னையே அறியாம அந்நிய பாஷையில கர்த்தர் பாருங்க அந்த அபிஷேகம் என்னை பாதுகாத்தது. அதனால கர்த்தர் நம்மளை காக்கிறவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மளையும் நம் பிள்ளைகளையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துகிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆகையால் நாம் அவருக்குள்ளாக காணப்பட வேண்டும். கர்த்தரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தரே உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கண்மலையாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். கர்த்தர் நம் ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். அவர்தாம் இஸ்ரவேலின் கண்மலை. அவர்தாம் நம் பலனாகிய கண்மலையாயிருக்கிறார். அவர்தாம் எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையாயிருக்கிறார். அவர்தாம் நம் இருதயத்தின் கண்மலையாயிருக்கிறார். அந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வாசம் செய்தால் ஒவ்வொரு நிமிஷமும் நீ பாதுகாக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இந்த கண்மலையாகிய அவர்தாம் நாம் நித்திய கண்மலையாயிருக்கிறார். அவர்தாம் நம்புகிற கண்மலை. அவர்தாம் நம்முடைய அடைக்கலமாகிய கண்மலை. அவர்தாம் நாம் ஞான கண்மலையாயிருக்கிறார். அவர்தாம் நம்முடைய தாகத்தை தீர்க்கும் கண்மலை. ஆண்டவரே இயேசுவே, எல்லாம் நீங்க தான்ப்பா சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் நாம் சரண் அடைந்து விட வேண்டும். அவர்தாம் பின்தொடரும் கண்மலை. அவர்தாம் நமக்கு நன்மை செய்யும் கண்மலையாயிருக்கிறார். அவர்தாம் நமக்கு சகாயம் செய்யும் உதவி செய்யும் கண்மலையாயிருக்கிறார். அவர்தாம் நம்மை பாதுகாக்கும் கண்மலையாயிருக்கிறார். அவர்தாம் நாம் அடைக்கலமாகிய கண்மலையாக இருக்கிறார். அவர்தாம் நாம் உயர்ந்த கண்மலையாயிருக்கிறார். அவரே நமக்கு ஆதரவு கொடுக்கும் கண்மலையாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் கர்த்தரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா,
அநாதி தேவனே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவரே நமக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறார். அவரே தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவரே நமக்கு மாறாத அடைக்கலமாக இருக்கிறார். அவரே நமக்கு நித்திய அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே நமக்கு இக்கட்டு காலத்தில் அடைக்கலமாக இருக்கிறார். அவரே பெரும் வெள்ளத்திற்கு தப்புவிக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார். அவர்தாம் தீங்கு நாட்களில் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர்தாம் சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். அவர்தாம் நீதிமான்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். இந்த அடைக்கலமான தேவனை தாபரமாக கொண்டு நாம் ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமாக. தேவன் யார் யாருக்கு அடைக்கலமாக இருக்கிறார்? கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார் என்று பார்க்கிறோம். 4 கூட்டத்தாருக்கு தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். நேரம் இல்லாதனால் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது எளியவானுக்கு தேவன் என்ன செய்யறாரா? அடைக்கலமாக இருப்பார் என்று சங்கீத புஸ்தகம் 107வது சங்கீதம் 41வது வசனத்துல வாசிக்கிறோம். எளியவானையோ சிறுமையில் நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார் என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். 3வது நீதிமொழிகள் 29-25 பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று நாம் பார்க்கிறோம். 4வது பார்க்கிறோம் ஏசாயா 33:15-16 இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33:15-16 நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி, செம்மையானவைகளை நாம் பேசணுமா? இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவிகளை அடைத்து பொல்லாப்பை கேளாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ பாருங்க. அவருடைய வழியில அதே வசனம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். குட்டையா இருக்கட்டும், வளர்த்தியா இருக்கட்டும், சப்பானியா இருக்கட்டும், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்ல. மனுஷன் தான் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நீ குட்டையாரு வளர்த்தியாரு எப்படி இருந்திருப்போ, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுது. இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். வாசிங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கும் தேவனை நாம் நோக்கி பார்ப்போமாக. சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதம் 11-12 பார்க்கிறோம். உன் பலிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்று நாம் விசுவாசிப்போமாக. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலும் கூட எல்லாரும் மொழிங்கால் படியிடுவோமாக. நம்ம வேலையை திருவசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே, உங்க ஸ்தோத்திரம் அப்பா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, நீ எவ்வளவு அற்புதமாக எங்களை பாதுகாத்தீர் அப்பா. எங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே, குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் எத்தனோ ஆபத்தில் பிசாசு கண்ணி வைத்த இந்த கண்ணியிலிருந்து கர்த்தாவே நான் விடுவித்தீர் அப்பா. எத்தனை பேர் நன்றி உள்ள இதயத்தோடு நாம் இருக்கிறோம். நம்மை பாதுகாக்கும் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். புதிய வருஷத்துக்குள்ள நாம் கடந்து போகும் பொழுது நீ கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படு. நீ சரியான ஒரு தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, நீ இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்தீரே, நன்றி. பாதுகாத்து இந்த நிமிஷம் வரைக்கும் கொண்டு வந்த நோக்கம் உண்டு ஆண்டவரே. நான் நம்மளா விரும்பி வரல. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபை. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் தான் கூட்டி சேர்த்திருக்கிறார். உன்னில் இருக்கிற திட்டங்களை
அவர் வெளிப்படுத்துவார். உன்னை உயர்த்தும்படியாகவே, உன்னை ரட்சிக்கும்படியாகவே, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகவே ஒவ்வொருவரையும் இந்த தேவ சமூகத்துல கொண்டு வந்து ஆவியானவர் சேர்த்து இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தர் தான் உன்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இந்த தேவ சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில நீ ஒப்பு கொடுப்பாயாக. இந்த 2025வது வருஷத்துல ஆண்டவரே, சந்தோஷத்துடன் மன மகிழ்ச்சியுடன் உம்முடைய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்கணும், தேவனை தரிசிக்கணும். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. கடைசி நேரத்தில் வந்துட்டோம். 2025வது வருஷத்துல ஆண்டவர் நம்ம காண செய்ய போகிறார். உன்னை அதிசயங்களை காண செய்வேன், உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என் ஜனமே, உன்னை கைவிட மாட்டார், நம்பிக்கையோடு இரு. ஹல்லேலூயா. கண்களை மூடி முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். என் ஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2025வது வருஷம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா தேவனுக்குள்ள நாம் நிலைத்திருந்தா எதுக்குன்னு பயப்பட வேண்டியதில்லை. நீ பாதாளத்திலும் இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். தாவீது சொல்றார், பாதாளத்திலும் இருந்தால் நீ அங்கேயும் இருக்கிறீர். எந்த ஆபத்து வந்தாலும் நாம் பயப்பட வேண்டியது இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யுத்தங்களையும் யுத்தம் செய்தியும் நீ கேள்விப்படுவ. நீ கலங்க வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஜனமே, 2025வது வருஷத்துல நீ காண்பாய், யுத்தத்தை காண்பாய், ஆனா உன்னை அணுகாது. கர்த்தர் உனக்கு பாதுகாப்பாய் இருப்பார், உனக்கு நிழலாய் இருப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஓ மகிமை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். என் ஜனமே, நீ மகிழ்ந்து களிகூறு. எந்த தீங்கும் உன்னை அணுகாது, எந்த தீங்கும் உன் கூடாரத்தை அணுகாது. நீ தைரியமாயிரு. ஹல்லேலூயா. ஆமென். 2025வது வருஷத்துல ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. நீ பிரயாசப்பட்ட யாவையும் அவர் செய்து முடிப்பார். ஓ மகிமை. ஹல்லேலூயா. நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். கர்த்தரே உனக்கு துணை நிற்கிறார். உன் ஜீவியத்தில் கிரியை செய்கிற எல்லா கிரியைகளையும் அவர் யுத்தம் செய்வார். உனக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை வாங்கி தருவார். நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நீ துதிகளை செலுத்து, அப்படி நாமத்தை நீ உயர்த்து. கர்த்தர் உன்னை பாதுகாத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. 2025வது வருஷத்தை நெருங்கி விட்டோம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கிறது. அவரை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. ஆமென். ஓ ஷிகலகதுட வகதுட. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே, இந்த 2025வது வருஷத்துல உமக்கு நான் பிரயோஜனமுள்ள மகனாய், பிரயோஜனமுள்ள மகளாய் நான் காணப்படுவேன். மிகுந்த கனிகளை தருவேன், உம்மை பிரியப்படுத்துவேன். ஆண்டவரே, நீ தீர்மானம் பண்ணு. ஹல்லேலூயா. நீ தீர்மானம் பண்ணுனா அவர் உனக்குள்ள வந்து மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உன் குடும்பத்தில் பெரிய ரட்சிப்பு உண்டாக போதும். என் ஜனமே, இந்த இடத்துல பெரிய அதிசயத்தை நீ காண போகிறாய். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை வைத்து விசுவாசி.
அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவரே சிக்கட்டு பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உன்னை அதிசயங்களை காண செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். ஆமென். என்று வாக்களித்த தேவன் இன்று இந்த நிமிஷத்திலேயே உன்னை அதிசயங்களை காண செய்வார். ஓ சிவலகத்துட பக்கத்துடா. சிவலகத்துட பக்கத்துடா. என் தேவனே, என் ராஜாவே, நன்றி ராஜா. ஒவ்வொருவரும் அதிசயத்தை காணட்டும். என்று வாக்களித்த தேவன் இன்று இன்றே நிறைவேற்றி தருவார். என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்த தேவன் என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்த தேவன் என்று நிறைவேற்ற உன் அதிசயங்களை காண செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்று நிறைவேற்ற ஹல்லேலூயா. நீ விசுவாசி, விசுவாசிப்பாயாக. ஹல்லேலூயா. இந்த பழைய வருஷத்தோடு உன் துக்கங்களை அவர் மாற்றி 2025 வருஷத்துல பிரவேசிக்கும் போது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஓ மகிமை. ஹல்லேலூயா. நீ சந்தோஷமாய் காணப்படுவாய். குடும்பத்தோடு நீ சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவாய். ஹல்லேலூயா. விசுவாசி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிஷம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 2025 வருஷம் உனக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். நீ உன்னை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்புக்கொடு. ஆவி ஆத்மா சரீரத்தையும் நீ அவருக்கு ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. அப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார் என் சனமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி 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 புதிய வருஷத்துக்குள்ள கடந்து செல்வமாக. ஓ சிகலகதுட பகதுட மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே தேவ மகிமை, தேவ மகிமை. ஹல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் மேலாகவே அவர் செய்வார். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாகவே கர்த்தர் உனக்கு செய்வார். நீ விசுவாசி. ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மையை நீ பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஓ சிகலகதுட பகதுடா ஹிமா. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள். தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் நீ நிரம்புவாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஓ சிகலகதுட பகதுடா. ஹல்லேலூயா. வல்லம 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 வல்லம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. வருகிற நாட்கள்ல உன்னை பாதுகாப்பார். நீ கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நீ மகிழ்ந்து களிகூறு. நீ ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நிழலாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல தேவன் நம்மோடு வச்சிருக்கிற வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி தட்டி நீ மகிழ்ந்து களிகூறு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் 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 அதிசயங்களை உன்னை காண செய்வார். ஹல்லேலூயா.
ஒரே ஒரு நிமிஷம் இருக்கிறது. ஒரு நிமிஷம். இந்த நிமிஷத்துக்குள்ள 2025வது வருஷத்தை காண போகிறோம். நீ கரங்களை தட்டி தட்டி மகிழ்ந்து களிகூறு. நன்றி ராஜா, உங்க ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, 2024வது வருஷத்துல பாதுகாத்திரே நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 2025வது வருஷத்துல ஆண்டவரே கர்த்தாவே இங்க காண செய்ய போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. 2025வது வருஷத்தை கர்த்தர் நம்மளை காண செய்தார். அதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 2025வது வருஷத்துல இப்பொழுது ஆரம்பம் பெரிய ஒரு அதிசயங்களை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் காண செய்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் திட்டத்தை வைத்திருக்கிறார். 2024வது வருஷத்து மாதிரி இல்ல, 2025வது வருஷத்துல ஒவ்வொருவரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் எழும்பி பிரகாசிக்க போகிறோம் என் ஜனமே. ஆகையினால் 2025வது வருஷத்துல கர்த்தர் காண செய்தார். அதற்காக ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2025வது வருஷத்தை காண செய்தீரே, ஜெயமாய் வழி நடத்த போகிறேன். எங்களுக்கு வைத்திருக்க திட்டத்தை நீ வெளிப்படுத்த போகிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2025வது வருஷத்துல அதிசயத்தை காண செய்ய போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாம ஒவ்வொருவரையும் நீ ரட்சித்துக் கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2025வது வருஷத்துல என்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான ஆசீர்வாதத்தினால அவர் நிரப்புவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். இந்த புதிய வருஷத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். புது பாடலை நம்ம பாடி 2025வது வருஷத்துக்குரிய 3 பாடல் எடுத்திருந்தேன். அதுல 2 பாடல் மட்டும் நம்ம எடுக்க போறோம். அதுக்கு பிறகு செய்தி 2 மணிக்கு முடியும். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க நம்ம மத்தியில அம்மா வந்திருக்கிறாங்க. நான் கொடுத்து வச்சவன் தான் பாருங்க. அநேக சபை இருக்கு, இருந்தாலும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறபடினால தான். நாளைக்கு விடுதலை முகாம் அங்க இருக்கு. அங்க கலந்து கொள்றவங்க கலந்து கொள்ளலாம். அரசலடியில கூடாரத்துல வைத்திருக்கு. அந்த அவ்வளவு வேலையும் போட்டு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் அவங்கள. ஹல்லேலூயா. அதெல்லாம் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நீங்க கடந்து செல்லலாம். அது 2025வது வருஷம். நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அம்மாவை முறையா நம்ம சபைக்கு கொண்டு வந்திருக்கார். வேம்பாரை நேசிக்கிறார் ஆண்டவர். அதான் உண்மை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை காண செய்கிற தேவன். ஆகவே நம்ம கைகளில் பாடுதால் கொடுக்கப்பட்ட இந்த பாடல்களை எல்லாரும் கொடுப்போம். இந்த பாடலை உணர்ந்து நாம் பாடலாம். 2024வது வருஷத்துல உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். 2-3 பேர் உறுதிப்படுத்த. அது மாத்திரமில்ல, காலாண்டே என்னது, உன்னை அதிசயங்களை காண செய்வேன். ஜனவரி மாதம் பாருங்க, அந்த அதுல எடுத்த உடனே என்னது, உன்னை அதிசயத்தை காண செய்வேன். உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கார் ஆண்டவர். ஆகையினால நாம் விசுவாசத்தோடு என்ன செய்யணும். ஒரு சிலர் விசுவாசத்தை படிக்கும் போது இப்பொழுது நீங்க அதிசயத்தை காண செய்வார். நம்ம இந்த 2025வது வருஷத்தை காண்பதே ஒரு அதிசயம் இல்லையா? ஹல்லேலூயா. 2 பாட்டுத்தாள் 2வது பாடல். இந்த புதிய ஆண்டில் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்ற பாடலை நாம் பாடலாம். கரங்களை தட்டி உற்சாகத்துடன் நாம் பாடலாம். கொடுத்துட்டா வாங்க, சீக்கிரம் வாங்க, நேரம் இல்லை. இங்கே படிப்போம்.